வணக்கம். மதுரை முத்தமிழால் பெருமை பெற்றது. 2000 ஆண்டு பழமையும் இன்றைய புதுமையையும் ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய நகரம் மதுரை. இங்கு இசைக்கு ஏதேனும் இடையூறு வந்தால் இறைவனே வந்து பாடுவார் என்பதை திருவிளையாடல் புராணத்திலே பார்த்திருக்கிறோம். MS சுப்புலட்சுமி மதுரையை சார்ந்தவர்கள் தான், இசைப்பேரரசி. அதுபோல் மதுரைக்கு பெருமை தந்த இசை பாடகர்களில் ஒருவர்தான் இசைப்பேரறிஞர் பத்மஸ்ரீ டாக்டர் சோமு அவர்கள். மதுரை சோமு என்று சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும். இன்றைய தலைமுறையினர் இவரை பற்றி அறிவார்களா என்றால் அறிந்து கொள்வதற்கு வழி இருக்கிறது. தெய்வம் படத்தில், தேவர் பிலிம்ஸ் படம், அந்த படத்தில் மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த பாடலை பாடுகிற போது அவர் அதை பாடி முடித்துவிட்டு மயங்கி விழுந்து விட்டார் என்கின்ற அளவிற்கு அவருடைய அந்த ஒரு ஈடுபாடு இருக்கும். அதிலும் குறிப்பாக அதுக்கு இசையமைத்த குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் நிச 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 நிசன்னு ஒரு இடத்துல போட்டிருந்தாராம். இதை பார்த்துட்டு கண்ணாசன் கேட்டாரா, ஏன் வெறும் சுரங்கள் போட்டிருக்கீன்னு கேட்டாராம். இல்லை, அந்த இடத்துல வரிகள் பொருத்த முடியாதுன்னாராம். யார் சொன்னது பொருத்த முடியாதுன்னு? நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள், நிச 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 அவ்வளோதானே, நதி எது, கடல் எது, பனி எது, மலை எது அப்படின்னு வரிசையாக போட்டாராம். அவரே வியந்து போனாராம் குன்னக்குடி வைத்தியநாதன். சரி, அது பரவாயில்ல, இவர் இசையமைச்சார், அவர் எழுதி கொடுத்தாரு, இதை பாடலில் கொண்டு வரணுமே. கொண்டு வந்த பெருமை மதுரை சோமு அவர்களுக்குத்தான் உண்டு. இவர் 1919 ஆண்டு மதுரையிலே சச்சிதானந்தம் பிள்ளை கமலாம்பாள் தம்பதியினருக்கு 10வது பிள்ளையாக பிறந்தார். இவருடைய பாட்டனார் பெயர் சுந்தரராஜ பிள்ளை, பாட்டியார் பெயர் நாகரத்னம்மாள். இந்த இசை குடும்பத்திலே பிறந்த இவர் தன்னுடைய சிறு வயதிலேயே இசையை பயில ஆரம்பித்தார். யார் யாரிடத்திலே இவர் இசை பயின்றார் என்பதை பார்க்கும்போது, இவர் தன்னுடைய இளமயதில் சேஷ பாகவதர், அபிராம சாஸ்திரி, சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை இவர்களிடத்திலே பயின்றார். இதில் குறிப்பாக சென்னையில் பங்காரு செட்டி தெருவில் வசித்து வந்த பட்டணம் சுப்பிரமணியரிடத்திலே 14 ஆண்டுகள் இவர் இசை பயிற்சி பெற்றார். இந்த 14 ஆண்டுகள் இவர் பெற்ற இசை பயிற்சி தான் இவருக்கு பெரிய பெருமையை கொடுத்தது. தன்னுடைய 15வது வயதில், அதாவது 1934 ஆண்டு திருச்செந்தூரிலே இவர் பாடிய அந்த பாடல்தான் இவருக்கு ஒரு அரங்கேற்றமாக அமைந்தது. அதேபோல் இவர் தன்னுடைய வாழ்நாளில் தமிழிசையை மூச்சாக கொண்டு பாடியவர் என்பதோடு மட்டுமில்லை, பல ராகங்களையும் உருவாக்கி காட்டினார். அதிலே குறிப்பாக 4 ராகங்களை பற்றி சொல்வார்கள். அவை மாதுளிகா, ஓம்காளி, வசீகரி, சோமப்பிரியா போன்ற ராகங்களை இவர் உருவாக்கி பாடி காட்டினார். அதோடு மட்டுமில்லை, நான் மதுரையிலே இவருடைய கச்சேரியை கேட்ட மற்ற பெரியவர்களை பார்த்து கேட்டிருக்கிறேன், அவர் எவ்வளவு நேரம் பாடுவார் என்று. அவர்கள் வியந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்றால், குறைந்தது 4 மணி நேரம் பாடுவாராம். அதற்கு மேலேயும் கூட செல்லலாமாம். ஒரு ராகத்தை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு நேரம் அதில் லயித்திருப்பாராம். நீங்கள் மேற்கு கோர வாசலுடைய வடக்கு பக்கம் போகிற போது அந்த வெளிவீதியிலே ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. நான் ஆரம்ப காலத்தில் அந்த கோவிலில் பேசியிருக்கிறேன். அது தெருவோரத்தில் தான் அந்த கோவில் இருக்கும். அதாவது மொட்டைக்கோர வாசலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அந்த கோவிலில் ஆண்டுதோறும் மிகப்பெரிய விழாவை நடத்துகின்ற பெருமை சோமு அவர்களுக்குத்தான் உண்டு. இவருடைய இந்த பெரும் பயிற்சி, இவருடைய பாணி, மதுரை சோமு பாணி என்றே இவரை சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையவராக இவர் திகழ்ந்தார். இவருடைய பெருமையை உணர்ந்து கொண்ட சின்னப்பா தேவர் அவர்கள் தன்னுடைய தெய்வம் படத்தில் அத்தனை பாடகர்களையும் பாட வைத்தார், நடிக்க வைத்தார். குறிப்பாக அதிலே எல்லா பாடகர்களிலும் திரையிலும் வருவார்கள். TM சுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், சூளமங்கலம் சிஸ்டர்ஸ், பெங்களூர் ரமணியம்மாள் எல்லோரும் ஒவ்வொரு பாடலை பாடிவிட்டு செல்வார்கள். அதுபோல் மதுரை சோமு அவர்கள் பாடின
அந்த மருதமலை மாமணிய முருகையாங்கிற பாட்டு அவ்வளவு சிறப்பாக இருந்தது. இன்னும் சொல்கிறதா இருந்தால் தேவரின் குலம் காக்கும் முருகையா என்று அவர் எழுதியிருப்பார். அது தேவர்களுக்கும் பொருந்தும், சின்னப்பா தேவருக்கும் பொருந்தும். அவர் பாடி முடிக்கிற போது எல்லோரும் அப்படி எழுந்து நின்று கண்களில் நீர்மூழ்க அவரை வணங்குவார்கள். அத்தகைய பெருமை மிகுந்த மதுரை சோமு அவர்கள் தன்னுடைய இசையால், இசைஞானத்தால், இசை ராகங்களை உருவாக்கிய பெருமையால் இன்றைக்கும் மதுரைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். மதுரை சோமு அவர்களுடைய அந்த பாடல்கள் இசைத்தட்டுக்களை இன்றைக்கு நம்முடைய அறிவியல் சாதத்தின்படி பென்ட்ரைவில் கூட வாங்கிக்கலாம். கேட்டு பாருங்கள், இப்படி ஒரு குரல் இருக்குமா என்கின்ற வியப்பு நமக்கு தோன்றும். ஏனென்றால் இறைவனோடு இணைந்து பாராட்டி பாடுகின்ற அந்த பாடல்களுக்கு எப்போதும் உயிர்ப்பு இருக்கும். 1919 பிறந்த இவர் ஏறத்தாழ 70 ஆண்டு காலம் இசையுலகில் பெரும் சஞ்சாரம் செய்து 1989 ஆண்டு மறைந்தார் என்றாலும் கூட இன்றும் நம்மோடு தம் இசையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.